பவாரியா கொள்ளை கும்பல் ஒழிக்கப்படாமல் இருக்கிறதுனால ஜாமீனில் வெளியே சென்று தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்ய சிறப்பு படைகளை அமைக்க வேண்டும்னு காவல்துறை டிஜிபிக்கு ஓய்வு பெற்ற டிஜிபி ஜாங்கிட் கடிதம் எழுதியிருக்காரு. தமிழகத்துல கடந்த 1995 முதல் 2005 வரை பவாரியா கொள்ளை கும்பலின் அட்டூழியம் இருந்துச்சு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனம் உட்பட 13 பேரை கொலை செய்து அராஜகத்துல ஈடுபட்டாங்க. அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா கொள்ளையர்களை சுட்டு பிடிக்க உத்தரவிட்டிருந்தாங்க. ஐஜியாக இருந்த ஜாங்கிர் தலைமையில் 5 தனிப்படைகளை அமைச்சாங்க. இத்தனிப்படை போலீசார் ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் முகாமிட்டு பவாரியா கொள்ளையர்களை 13 பேரை கைது செஞ்சாங்க. இந்த நிலையில பவாரியா கொள்ளை கும்பல் குறித்து டிஜிபி வெங்கட்ராமனுக்கு ஓய்வு பெற்ற டிஜிபி ஜாங்கிர் எழுதியுள்ள கடிதத்துல, கைது செய்யப்பட்ட பவாரியா கொள்ளையர்கள் 13 பேர்ல 4வருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக குறைச்சு, அந்த 4வரில் பவாரியா கொள்ளை கும்பல் தலைவனாக ஓமா வேலூர் சிறையில உடல்நல குறைவால இறந்துட்டாரு. மற்ற 3 தண்டனை அனுபவித்து வராங்க. மற்ற 9 பேரில் ஜாமீனில் வெளியே சென்று விட்டனர் என விளக்கியிருக்காரு. தாங்கள் 3 வழக்குகள்ல தண்டனை பெற்று தந்தாலும் இன்னும் 21 வழக்குகள் நிலுவையில உள்ளன. இந்த வழக்குகள் மீது சில ஆண்டுகளாக அக்கறை காட்டாமல் இருந்தது வருத்தமளிக்கிறதுன்னு குறிப்பிட்ட ஜாங்கிர், ஜாமீனில் வெளியே சென்று தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்ய சிறப்பு படைகளை அமைக்க வேண்டும்னு அந்த கடிதத்துல வலியுறுத்தியிருக்காரு.